முத்தமிழ் எடுத்தவர் சுவாமி விவேகானந்த அடிகளார். இத்தகைய 106 வருடங்களுக்கு முன்பாக இதேபோன்ற சித்ராபரணம் தினத்தில் தனது துறவர வாழ்க்கையை ஆரம்பித்திருந்தார். அந்த வகையில் அவருடைய துறவர வாழ்க்கை ஆரம்பித்து இன்றோடு 101 வருடங்கள் பூர்த்தியாவதனை முன்னிட்டு காலையில் அமைந்துள்ள முத்தமிழ் எடுத்தவர் சுவாமி விவேகானந்த அடிகளாருடைய சொந்த இடத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அதன் ஆரம்ப நிகழ்வுகளாக அதிர்களை நிறைவேற்றல், நன்றி கொடியேற்று மற்றும் பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து இன்றைய தினத்தில் ஆரம்பத்தில் விவேகானந்தருடைய திருமுருக தினத்தில் காவி வஸ்திரம் அணிவிக்கிற நிகழ்வு இடம்பெறுகிறது. இந்த தினத்தில் துறவர நிகழ்வானது அவருடைய சொந்த இல்லத்தில் தற்சமயம் இடம்பெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் பக்தி வழிபாடுகளும் அதனைத் தொடர்ந்து அதிதிகள் வரவேற்ற நிகழ்வினையும் தொடர்ந்து தற்போது நன்றி கொடியேற்றும் நிகழ்வு இடம்பெறுகிறது. நன்றி கொடியினை ஏற்றி வைப்பதற்காக இன்றைய இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக வருகின்றிருக்கும் அம்பாறை மாவட்டத்தினுடைய மேலதிக அரசாங்க அதிபர் திரு ஜெயராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். सर्वधर्मस्वरूपिणी अवतार वरिष्ठाय रामकृष्णाय दे नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मीदयोषित्वा प्रणमामि गुरुर्मुहुः। नमस्ते यदिराजाय विवेकानन्दसूरये सत्तिसुखस्वरूपाय स्वामिने स्थापकारिणे सर्वधर्मस्थापकस्तु सर्वधर्मस्वरूपका आचार्यं महाचार्यं गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः।
தற்பொழுது சுவாமி விவேகானந்தர் ஞாபகார்த்த மணிமண்டபத்தினுடைய தலைவர் அவர்களால் இந்த காவி வஸ்திரம் அனைவருடைய வழிபாடுகளுக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அவர்களுக்கு இன்றைய தினத்தில் முதலாவதாக காவி வஸ்திரம் அணிவிக்கப்படும். அம்பாறை மாவட்டத்தினுடைய மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் ஏனைய அதிதிகளால் இந்த காவி வஸ்திரம் சுவாமிக்கு அணிவிக்கப்பட இருக்கின்றது. முத்தமிழ் வித்தகர் சுவாமி விவேகானந்தர் அதிகளால் இப்போது 101 வருடங்களுக்கு முன்பாக இதே போன்ற ஒரு சித்ரா பௌர்ணமி தினத்தில் தனது துறவற வாழ்க்கையை ஆரம்பித்திருந்தார். அந்த வகையில் அவருடைய துறவற வாழ்க்கை ஆரம்பித்து இன்றோடு 101 வருடங்கள் பூர்த்தியாவதனை முன்னிட்டு காரையில் அமைந்துள்ள முத்தமிழ் வித்தகர் சுவாமி விவேகானந்த அதிகளாருடைய திருவுருவச் சிலைக்கு காவி வஸ்திரம் அணிவிக்கின்ற நிகழ்வு தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த முழு உலகமும் நன்மை அடையும் பொருட்டு சுவாமி விவேகானந்தார் தனது துறவற வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த துறவரதனை நிகழ்வுகள் விவேகானந்த அடிகளார் பிறந்த அவருடைய சொந்த இல்லத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அதன் ஆரம்ப நிகழ்வுகளாக அதிகளை வரவேற்றல், நன்றி கொடியேற்று மற்றும் பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து இன்றைய தினத்தில் ஆரம்பத்தில் விவேகானந்தருடைய திருமுருகத் தினத்தில் காவி வஸ்திரம் அணிவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களமும் சுவாமி விவேகானந்தர் ஞாபகார்த்த பணிமன்றமும் இணைந்து நடாத்துகின்ற முத்தமிழ் வித்தகர் சுவாமி விவேகானந்த அடிகளாரின் துறவரதின நிகழ்வுகள் சிறப்பான முறையில் அடிகளாருடைய இல்லத்தில் தற்சமயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் அதிதிகளை வரவேற்றல், நன்றி கொடியேற்றம் மற்றும் பஜனை வழிபாடுகள், இல்லத்தில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகள் என்பவற்றை தொடர்ந்து இன்றைய தினம் சுவாமி விவேகானந்த அடிகளார் துறவு கொண்ட தினமாக இருப்பதனால் தற்சமயம் அவருக்கான காவி வஸ்திரம் தரிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எங்களுடைய அதிதிகளால் இந்த காவி வஸ்திரம் தரிக்கப்பட இருக்கின்றது. காவி வஸ்திரம் அணிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சுவாமியின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்தல் மற்றும் புஷ்பாஞ்சலி நிகழ்வு என்பன இடம்பெற இருக்கின்றது. முத்தமிழ் வித்தகர் சுவாமி விவேகானந்த அடிகளார் இந்த முழு உலகமும் நன்மை பெறும் பொருட்டு தனது துறவற வாழ்க்கையை
இதே போன்ற ஒரு சித்ரா பௌர்ணமி தினத்தில் ஆரம்பித்திருந்தார். அவருடைய துறவர வாழ்க்கையானது இன்றைய தினம் 101 ஆண்டுகளாக கடந்து செல்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நினைவினை சிறந்த முறையில் கொண்டாடுவதை நோக்கமாக கொண்டு இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களமானது பிரபலங்க நூற்றாண்டு விழாவினை கடந்த வருடத்திலிருந்து மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நாடு தழுவிய நடாத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களமும் காரையூர் சுவாமி விபுலானந்தம் ஞாபகார்த்த தனிமன்றமும் இணைந்து இந்த புலவர்களின் நிகழ்வுகளை சிறப்பான முறையில் முத்தமிழ் புத்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளார் அவதரித்த அவருடைய சொந்த இல்லத்தை ஐம்பத்தைந்து ஆண்டுகள் மாத்திரமே இந்த பூவுலகில் வாழ்ந்த சுவாமியவர்கள் நாங்கள் பல அதிதிகளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். சுவாமி விபுலானந்த அடிகளாரை பற்றி நாம் நிறைய பேசிலும் கேள்விப்பட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அந்த அடிப்படையில் இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களமும் காரையூர் சுவாமி விபுலானந்தம் ஞாபகார்த்த பணிமன்றமும் இணைந்து ஆசிரியராக, அதிபராக, உலகின் முதல் தமிழ் பேராசிரியராக விளங்கியவர் முத்தமிழ் புத்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளார் ஆவார். முத்தமிழ் புத்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளார் இப்போது 101 வருடங்களுக்கு முன்பு இதே போல ஒரு சித்ரா பௌர்ணமி தினத்தில் தனது துறவர வாழ்க்கையினை நாடியிருந்தார். அன்று ஆரம்பித்த அவருடைய துறவர வாழ்க்கையானது இன்று உலகத்திற்கு இடம் கொடுக்கின்ற நிறுத்தமாக आनंद सूरयेन शक्ति सुखस्वरूपाय स्वामिने स्थापकारिणे जय श्री श्रीमद स्वामी. மாணவர்களால் சுவாமி விபுலானந்த அடிகளாருக்குரிய புஷ்பாஞ்சலி நிகழ்வு நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முத்தமிழ் புத்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளார் துறவரம் பூண்ட இந்த துறவர தினத்திலே அவருடைய காப்பவந்த தாமரையோ சலுமி மலகோயோ பரந்த மாமலகோ வெள்ளை மல்லிகையோ பரந்த மாமலகோ பல்லலரி வாட்டமுராதவர்கோ காத்தம